முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மன்னார்குடி என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னோட முதல் இன்ஸ்பெக்ஷன் நான் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கள்லாம் தாத்தா கலைஞரை பார்த்து வளர்ந்தவங்க. இன்றும் எங்கள் தலைவர் குளத்தூருக்கு அவர் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் முதலமைச்சர். இன்றும் அந்த குளத்தூருக்கு எவ்வளவு தூரம் போகிறாரு அப்படின்னு பார்த்து நாங்கள்லாம் அதெல்லாம் கற்றுக்குறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரடியாக களத்தில் இறங்கி தண்ணியில் இறங்கி ஒரு பிரச்சனை வெள்ளம் பாதிப்புனா நேரடியாக வேட்டி மடிச்சுக்கிட்டு இறங்குற ஒரு திமுக காரனாக நான் ஒவ்வொரு நாளும் இங்கே பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கேயாவது ஒரு பேரிடர் என்றால் எந்த ஒரு பிரச்சனை என்றால் அவரும் அதே வேட்டியை மடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் இறங்கி போய் நேராக மக்களான நின்று உழைக்கும் ஒரு மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பாக அடிப்படையில் இருந்து எங்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன நான் முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் ஆய்வு செய்த பகுதி இந்த பேருந்து நிலையம்தான். அதில் எது தெரியுமா, முதல்ல நான் போனது அந்த முக்கில் இருக்கும் ஒரு கழிவறை. அந்த கழிவறைக்கு தான் போனேன். நான் ஆய்வு செய்தது ஒரு கழிவறை தான். இந்த பக்கத்தில் இருந்த ஒரு கழிவறை, அது உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது 2-3 அதிகாரிகள்லாம் வாந்தி எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்தவங்களாம் இருக்காங்க இங்கே. சும்மா பொய் சொல்லலாம் அவசியம் இல்லை. 2011 இன்று எனது பாராளுமன்ற உறுப்பினர் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக